வாங்க கடலூர் தனிகை வேலன் வாழும் கவிஞர்களே அப்படின்ட்டு இன்னைக்கு லேட்டஸ்ட் சாங்கெல்லாம் பாடி பேச வந்திருக்காரு. உங்கள் பலத்த கரவொலியோடு கடலூர் தனிகை வேலன். நடுவர் உள்ளிட்ட நல்ல அவையை வணங்கி, நடுவர் அவர்களே, நாங்க வாழ்ந்த கவிஞர்களுக்கு எதிரிகள்லாம் கிடையாது. கவிஞர்கள் என்பவர்கள் எப்பொழுதுமே அந்தந்த காலகட்டத்தின் கண்ணாடிகளாக இருந்திருக்கிறார்கள். எங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியவர்கள் வாழும் கவிஞர்கள் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். சங்கமம்னு ஒரு படம், அந்த படத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரெண்டு கலைஞர்களுக்குள்ள பெரிய சண்டை வந்திருக்கும். ஒருத்தர் பரதநாட்டிய கலைஞர், ஒருத்தர் நாட்டுப்புற கலைஞர். பரதநாட்டிய கலைஞரா விஜயகுமார் இருப்பாரு, நாட்டுப்புற கலைஞரா மணிவண்ணன் இருப்பாரு. ரெண்டு பேருக்கும் சண்டை வரும் ஒரு மணிமண்டபத்தை கட்டுறதுக்கு. விஜயகுமார் சொல்லுவாரு, என் பொண்ணு ஒரு நடனம் ஆடினான்னா போதும், ஒட்டுமொத்த மணிமண்டபத்தையும் நாங்களே கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லுவாரு. மணிவண்ணனுக்கு கோபம் வந்துடும். எல்லா கலைஞர்களும் சேர்ந்து கட்டினால்தான் அது மணிமண்டபம், உன் பொண்ணு ஒருத்தியை மட்டும் ஆட வச்சு கட்டினா அது தனி மண்டபம்டா அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் உன் மகனை ஆட வச்சு கட்ட வச்சுட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. என் மகனை ஆட வச்சு அந்த மணிமண்டபத்தை நான் கட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த தந்தை ஏற்ற உறுதிக்கும் மகனுடைய மனதிடத்திற்கும் ஆன அந்த பக்குவத்தை எங்க கவிஞர்கள் தான் சார் அழகா சொன்னாங்க. ஆளால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க, என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க, என் காலுக்கு சலங்கையிட்ட உம்ம காலடிக்கு முதல் வணக்கம், என் கால் நகமாடுமையா உம்ம கட்டளைகள் வெல்லும் வரைக்கும், நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும், நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும், சபையாடிய பாதமையா அது நிற்காது ஒரு போதும். மகன் சொல்லிடுறான், அப்பா உனக்காக நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பன் சொல்லணும் இல்லையா, நீ கண்டிப்பா ஆடிடுவடா, நீ ஜெயிச்சிடுவடா அப்படின்னு அப்பன் சொல்லணும் இல்லையா. அப்பன் சொல்றதா எழுதியிருப்பாங்க சார் எங்களுடைய கவிஞர்கள். மழைக்காகத்தான் மேகம், அடக்கலைக்காகத்தான் நீயும், உயிர் கலந்தாடுவோம் நாளும், மகனேவா மகனேவா, நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுற்றும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லிய சொல்லு, மகனேவா மகனேவா. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, அட பறவையும் அழறியாது, போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பதை காலறியாது, மகனே மகனே. காற்றுக்கு ஓய்வென்பது ஏது, அது ஏது, கலைக்கொரு தோல்வி அது கிடையாதுன்னு சொன்னானே, இதை விட அற்புதமா உங்க கவிஞர்களால என்ன சார் சொல்லிட முடியும்? விஜயகுமார், இந்த பாட்டெலாம் கேட்பியா கேட்க மாட்டியா? சும்மா அந்த காலத்தில் வீடு வரை உறவு இதா கேட்டு கேட்டு தலையில் துண்டை போட்டு அழுதுகிட்டு இருக்கிறது தான் வேலை. அப்படி நம்பிக்கையான பாட்டை கேட்கணும்யா. பூரா அழுது தீத்துட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. மயக்கம்மா கலக்கம்மா, நாங்கள் நல்ல பாட்டு தான், ஆனால் வாழும்போது சந்தோஷமா வாழணுங்க. ஒரு காதலன் காதலிக்குள்ள ஒரு உரையாடல் நிகழுது. அந்த படத்தில் காதலி கேட்குறா, இந்த பூமியே தீர்ந்து போய்விடில் என்னை எங்கு சேர்ப்பாய் அப்படின்னு கேட்கிறா. கவிஞன் பதில் சொல்லியிருக்கான், நட்சத்திரங்களை தூசு தட்டி நான் நல்ல வீடு செய்வேன் அப்படிங்கிறான். காதலி கேட்கிறா, நட்சத்திரங்களின் சூட்டில் நான் உருகி போய்விடில் என் செய்வாய் அப்படின்னு கேட்கிறா. காதலன் எவ்வளவு அழகா பதில் சொல்லியிருக்கான் தெரியுமா? உருகிய துளிகளை ஒன்றாக்கி என்னுயிர் தந்தே உயிர் தருவேன்னு சொன்னான். இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருக்கீங்களா நீங்க? நடுவர்களே, கங்கை அமரன் அவர்கள் வாழ்கின்ற கவிஞர், உண்மையா இல்லையா? கரகாட்டக்காரன் ஒரு படம் சார். கனகாவுக்காக ராமராஜன் தவிக்கின்ற அந்த தவிப்பை இந்த அளவுக்கு ரைமிங்கா எந்த கவிஞர்களாலும் உங்க கவிஞர்கள் எழுதியிருக்கவே மாட்டாங்க. கனகாவுக்காக ராமராஜன் பாடுற மாதிரி கங்கை அமரன் எழுதியிருப்பார். அன்னமே எந்தன் சொன்னமே உந்தன் எண்ணமே வானவில் வண்ணமே கண்ணமே மது கிண்ணமே அதில் பொன்மணி வைரங்கள் மின்னுமே என்ன
தொல்லை பண்ணுமே பெண்ணென்னும் கங்கைக்குள் பேரின்பமே இந்த மான் எந்தன் சொந்தமான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும் சிந்தைக்குள்ளாடும் ஜீவனே கண்மணியே. இருண்ணே விஜயகுமாரனே, அன்னமே எந்தன் சொன்னமே உந்தன் எண்ணமே வானவில் வண்ணமே கண்ணமே மது கிண்ணமே அதில் பொன்மணி வைரங்கள் மின்னுமே எண்ணமே தொல்லை பண்ணுமே பெண்ணென்னும் கங்கைக்குள் பேரின்பமே. நாங்க தமிழை வாழ வைக்கலையா? ஏதோ ஒட்டுமொத்த தமிழுக்கு இவங்க தான் அத்தாரிட்டி மாடி மிஸ்டர் இனியவன். ஏன் கத்துறீங்கன்னு கேட்கிறேன். தாயை பத்தி சொன்னாரே, எங்களுக்கும் தாய் பாசம்லாம் இருக்கு. நடுவரில் எங்க அம்மா எல்லாம் 5 தோசை மொத்தமா சுட்டு கொண்டு வந்து வச்சு சாப்பிடுறா கிச்சன்ல இருந்து கூப்பிடுவாங்க தெரியுமா, டேய் ஏந்திரிச்சிடாதரா, வேணுமாடா வேணுமாடா வேணுமான்னு கேட்டாங்க எங்க அம்மா. இன்னைக்கு எனக்கு ஒய்ஃப் வந்துட்டா, ஒய்ஃப் தோசையை சுட்டுட்டு வரான்னா நான் ஃபேனை ஆஃப் பண்ணிடுவேன் சார். கரண்டில் எடுத்துன்னு வரும்போதே அது பறந்து போகும். பறந்து போற தோசையை ஓடி போய் தட்டில் பிடிப்பேன். 5 தோசை எங்க அம்மா சுட்டு வச்சுட்டு வேணுமான்னு கேட்டா, இன்னைக்கு என் ஒய்ஃப் சுட்டுட்டு வர அந்த பேப்பர் ரோஸ்ட்டை கிள்ளி வாயில வைக்கலான்னு போறேன். கிச்சன்ல இருந்து கேட்கிறா, சார் போதுமா? என்னடி போதுமா? ஒரு தோசை ஸ்டவ் தீந்துரும் போல இருக்கு, போதுமா? வாழ்க்கைன்னா அப்படிதான் சார் இருக்கும். அதுக்காக நாங்கெல்லாம் தாய் பாசத்தெல்லாம் மறந்தவங்கன்னு சொல்லிட முடியுமா? எங்களுடைய கவிஞர் ஸ்நேகன் தான் சார் அழகா சொன்னாரு, வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே ஊர்கண் எந்த மேலே பட்டால் உன் உயிர் நோக துடித்தாயே உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே உனக்கே போர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும் ஆராரிராரோ. நான் என்ன கேட்கிறேன் விஜயகுமாரனே, அம்மா நீ சுமந்த பிள்ளை தாய் இல்லாமல் நான் இல்லை. எல்லாம் நீங்க எழுதுனீங்க. எல்லா பாட்டிலையும் அம்மா தான் சார் உங்களுக்கு தொட்டில் கட்டி தாளாட்டினா. தாய்க்கே ஒரு தொட்டில் கட்டி தாளாட்டினது நாங்க தான் நடுவர். இன்னும் சில அம்மா பாட்டுலாம் கேட்டா அம்மாலாம் மிரண்டு நெஞ்சு வெளி வந்துடும். அப்படிலாம் பாட்டு இருக்கு பழைய வாழ்ந்த கவிஞர். 10 மாதம் சுமந்திருந்து பெற்றால் அந்த அம்மா, டேய் நான் பெத்தப்ப கூட இவ்வளவு வேதனை அனுபவிக்கலடா, ஏண்டா இவ்வளவு இழுவை எதுக்குடா? பகலிரமாய் வளர்த்திருந்து வளர்த்தால் அந்த அம்மா. போதும் சாமி, உன் பாசத்தை வெளிக்காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா இன்னைக்கு ஒரு வாழும் கவிஞன் எழுதியிருக்கான் பார், ஆஹா பாடு. நடுவர் அவர்களே, தேவாவுடைய இசையில வந்த பாடல்கள்லாம் பயங்கர கானா பாடல்கள்னு சொல்லி எங்களை கொச்சைப்படுத்திடுவாங்க. அவங்க கானா பாடல்கள் மட்டும் கிடையாது, வாழ்வியலை சொல்லி கொடுத்த பாடல்கள் எங்கள் கவிஞர்கள் எழுதிய பாட்டுங்க. ஒரு நாள் மார்கழி மாசம் காலங்காத்தால அவ வீட்டு முன்னால காலையில் எழுந்து கோலம் போடுகையில் காதல சுமந்துக்கிட்டு நானும் எழுந்தண்டா. எழுந்து பார்க்கையில் ஜன்னல திறந்தண்டா, கொஞ்சம் குமரிய கண்ணுல பார்த்தண்டா. அவ என்ன பார்த்தா நான் அவளை பார்த்தேன். கண்ணும் முட்டிக்கிச்சு, காதல் வந்து ஒட்டிக்கிச்சு. டாவு டாவு டாவுடா டாவு லாட்டிடைடா டாவு டாவு டாவுடா டாவு லாட்டிடைடா. எவ்வளவு பெரிய இலக்கிய வரி தெரியுமா நடுவர்களே இது? காதல் 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 போயின் சாதல்னு ஒரு கவிஞன் சொன்னானே, அதை கொண்டு வந்து நாங்க வச்சமே. டாவு 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 லாட்டி டை. கவிஞர் பாரதியோட பாட்டை எவ்வளவு சிம்பிளா மீனவ மக்களுக்கு புரிகிற மாதிரி டாவு டாவு டாவுடா டாவு லாட்டி டைடா டாவு டாவு டாவுடா டாவு லாட்டி டைடா. விதவிதம்மா சோப்பு சிப்பு கண்ணாடி எங்க அக்கா மக வந்து நின்னா முன்னாடி. எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அத உடஞ்சிராம பாக்குறவன் கில்லாடி.
எப்படி பாட்டு நடுவர் அவர்களே, விஜயகுமார் பஸ் 9:30 கிளம்பு. நீங்க ரோஜாவுக்கு பாட்டு எழுதிருப்பீங்க, முல்லைக்கு பாட்டு எழுதிருப்பீங்க, அல்லிக்கு பாட்டு எழுதிருப்பீங்க, எல்லாத்துக்கும் பாட்டு எழுதிருப்பீங்க. கல்லறை மேல பூக்கிற பூக்களுக்கு நீங்க முதல்ல பாட்டு எழுதியிருக்கீங்களா சார்? எங்களுடைய கவிஞர்கள் தான் சார் எழுதினாங்க காதல் அப்படிங்கிற படத்துல. கண்ணீர் துளிகளை கண்கள் தாங்கும் கண்மணி காதலை நெஞ்சம்தான் தாங்கிடுமா, கல்லறை மீதுதான் பூத்த பூக்கள் என்றுதான் வண்ணத்து பூச்சிகள் பார்த்திடுமா, மின்சார கம்பிகள் மீது மைனாக்கள் கூடு கட்டும் நம் காதல் தடைகளை தாண்டும், வளையாமல் நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை, வருங்காலம் காயம் மாற்றும், நிலவொளியை மட்டும் நம்பி கிளையெல்லாம் வாழ்வதில்லை, மின்மீனியும் ஒளி கொடுக்கும். கல்லறை மேல பூத்த பூக்கள்னு வண்ணத்து பூச்சிகள் பார்த்திடுமா அப்படின்னு கேட்ட கவிஞர் அதே கவிஞர் தான் சொன்னாரு, தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன் அப்படின்ற பூக்கள்ல ரொம்ப அழகா சொல்லியிருந்தாருன்னு. கல்லறை மீது பூத்த பூக்கள் கூந்தலை போய்தான் சேராது, என்னிடம் கோபம் இங்கு நீ கொண்டால் எங்கு போவது என்ன ஆவது அப்படின்னு தனுஷ்காகவும் அதே கவிஞர் சொல்லி, உங்கள் கவிஞர்கள் எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்கலாம், ஆனால் எங்கள் கவிஞர் அழகா கொடுத்தார் சார் முத்து அப்படிங்கிற படத்துல. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது, கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன், கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன், வாழ்வின் அர்த்தம் புரிந்துவிடு, வாழ்க்கை வாரி குவித்துவிடு, ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. நடுவர் அவர்களே, இவ்வளவும் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பக்கம் நீங்க தீர்ப்பை தரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கவிஞன் தான் அழகா சொன்னா வறுமையை 3 வரியில். இன்று வேண்டாம் நாளை வா நிலா, இன்று வேண்டாம் நாளை வா நிலா, ஊட்டுவதற்கு சோறில்லை அப்படின்னு சொன்னான். எந்த விருந்தாளிக்கும் கத்தாதே காக்கையே, எந்த விருந்தாளிக்கும் கத்தாதே காக்கையே, எங்களுக்கே இங்கு உணவில்லை அப்படின்னு சொன்னான். எங்கள் கவிஞர்களும் நல்ல கவிதைகளை எழுதுகிறார்கள், அது அவர்களுக்கு தெரியவில்லை, என்றும் இளமையாய் இருக்கும் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு இருக்கிற கவிஞர்களும் நல்ல நல்ல பாட்டெலாம் எழுதியிருக்காங்க, ஆனால் பாட்டு மட்டும் கொஞ்சம் பப்பா பப்பா ஜெகதா ஜெகதா அப்படின்னு இருக்கான்.